வணக்கம். நாடாளுமன்றம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அரசியல் நாடகம் அரங்கேற்றுவதற்கான இடம் இல்லை. அது ஒரு புனிதமான இடம், அரசியல் சட்டத்தை நிறைவேற்ற இடம், நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற இடம். ஆனா பாரத பிரதமரையே அவமரியாதை செய்கிற விதமாக தாக்குதல் நடத்துவதற்கு அளவுக்கு துணிகிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கிறது. நம்முடைய சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காம அவர் தடுத்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை உண்மையிலே கவலைக்குரியதாக இருக்குது. தேச பாதுகாப்பு, பாரத பிரதமருடைய பாதுகாப்பை விட காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் நாடகம் தான் முக்கியம் என்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் என்பதை பொறுப்புணர்ந்து ராகுல் காந்தி ஏதாவது நடந்து கொள்கிறாரா? அதில் விதி எண் 349 என்ன சொல்லுது? வெளியில் இருக்கிற எந்த விதமான புத்தகத்தையோ செய்தித்தாள்களையோ அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, முடியாது. ஆனால் வெளியே வராத ஒரு புத்தகத்தை எடுத்துன்னு போய் வச்சுக்கிட்டு அதுலேருந்து படிப்பேன்னு சொல்கிறது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. என்னைக்கு தான் ராகுல் காந்தி எல்லாம் திருந்துவாருன்னே தெரியல. ஆனால் அதுக்கு பதிலாக ராகுல் காந்தி ஒரு நல்ல விஷயத்தை தான் செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். துபேன்னு ஒரு எம்பி ஒரு 40 புத்தகத்தை பற்றிய விவரத்தை அவருடைய ட்விட்டரில் போட்டிருக்காரு. 40 புத்தகம். உண்மையிலே இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த மறைந்த தலைவர்கள் தான் நாம் அதை பற்றி நாம் அவங்கள அவமரியாதை பண்ணுவது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இந்த 40 புத்தகத்தை பற்றி படிக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி எவ்வளோ ஒரு தரந்தாழ்ந்த தலைவர்களை நாம் காங்கிரஸ் கட்சியில் அவங்க இருந்திருக்காங்க, நாட்டை வழி நடத்தியிருக்காங்க என்றதே வேதனையான விஷயம். இந்த 40 புத்தகங்களை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி என்பது தான் இதில் உண்மை. ஆனாலும் ராகுல் காந்தியினுடைய செயலும் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது.